ஒரு நாள் ஒரு ராஜா தன்னிடத்தில் வேலை பார்க்கிற ஒவ்வொரு இடமும், உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் கேளுங்கள், நான் தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். தன்னிடத்தில் வேலை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தையாக சொல்லி ராஜாவினிடத்தில் விலையுயர்ந்த பொருட்களை பெற்றுக்கொண்டார்கள். ஒருவன் மாத்திரம் ராஜா தன்னுடைய வீட்டிற்கு வந்து தங்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்தான். ஆம், ராஜா அவனுடைய வீட்டுக்கு வந்ததினால் ராஜா தங்கும்படியாக சகல வசதிகளும் செய்யப்பட்டது. ராஜா தங்கும்படியாக விலையுயர்ந்த அனைத்து காரியங்களும் அங்கே வைக்கப்பட்டது. ஆம், இந்த காரியத்து நிமித்தமாக அந்த மனிதன் அனைத்து விலையுயர பெற்ற ஆசீர்வாதங்களையும் ராஜா தன்னுடைய வீட்டுக்கு வந்ததினால் பெற்றுக்கொண்டான். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதே போன்றுதான் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். நாம் எதை கேட்கிறோம்? அநேக அழிந்து போகிற பொருட்களை கேட்கிறோமா? இல்லாவிட்டால் இயேசுவே நீரே என்னோடு கூட வாரும் என்று சொல்லி இயேசுவை நாம் வாஞ்சிக்கிறோமா? இயேசு வரும்போது அவரோடு கூட அனைத்து ஆசீர்வாதங்களும் நம்மிடம் வந்து சேரும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்காக ஜீவனையே கொடுத்த தகப்பன், நீர் எங்களோடு கூட வாரும். உம்முடைய அன்பு பெரியது. நீர் வந்தால் எங்களுடைய சூழ்நிலை மாறும். நீர் வந்தால் எங்களுடைய குறைவுகள் மாறும். நீர் வரும்போது அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆகவே இயேசுவே, நீர் எங்கள் உள்ளத்தில் வாரும், பாவங்களை கழுவும், பரிசுத்தப்படுத்தும், மக பிரியமான வாழ்க்கை வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.